ஒரு காலத்தில் வெகுவாக நேசித்த அந்த சொல்லை இப்பொழுது வெகுவாக வெறுக்கின்றேனா? அந்த சொல், விலை மதிக்க முடியாத அந்த சொல் அப்பாதான். 18 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு நாளில் பல முறை உச்சரித்த பொழுது அந்த சொல் எனக்கு அமுதம். யாருமற்ற பெண்ணிரவின் தனிமையில், அவரற்ற இரவுகளில் அந்த சொல்லை நான் விம்மி எழுது சொல்லும்போது அது எனக்கு விஷம். என்னுடைய வீட்டில் என் குழந்தைகள் அப்பா என்று அழைக்கும் பொழுது, அல்லது எதேச்சையாக எங்கோ ஒரு குரல் அப்பா என்று யாரையோ கூப்பிடும் பொழுது எதிரொலியாக நான் கேட்பது என்னுடைய குரலை தான். அன்றிலிருந்து இன்று வரை நான் கடக்க முடியாத கடவுச்சொல் அந்த அப்பா என்னும் ஒரு சொல்தான். இளைய தலைமுறையை ஆற்றுப்படுத்திய நல்லதொரு ஆசிரியர். இறுதி வரை ஒரே கட்சி, ஒரே கொள்கை, ஒரே கொடி என்றிருந்த அரசியல் வாழ்க்கையில் தூய்மையை கடைபிடித்த நேர்மையான ஒரு மனிதர். உறவுகளில் உள்ளன்போடு வெளிப்படையாக அனைவரையும் அரவணைத்து சென்ற அன்பான குடும்ப தலைவர். நல்ல ரசனையும், உணவின் மீது தீராத காதலும், வாழ்வின் மீது பிடிப்பும் கொண்ட, உலகை காதலித்த, எப்பொழுதும் மகிழ்வோடும் சிரிப்போடும் இருந்த ஒரு மனிதர். இவற்றையெல்லாம் தாண்டி எனக்கு அவர் எப்படி மிக மிக நெருக்கமான, பிடித்தமான ஒரு குணாம்சம் கொண்டவர் என்றால் அது உலகின் தலை சிறந்த அப்பாவாக அவர் இருந்த அந்த காரணத்தினால்தான். இன்று வரை எத்தனையோ நினைவுகள் அவர் குறித்து எனக்கு இருந்தாலும், என்னோடு அவர் எல்லா பகல்களையும் எல்லா இரவுகளையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற சூரியனாகவும் தன்னிலவாகவும் இருந்திருக்கின்றார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. உலகின் தலை சிறந்த பரிசு பொருள் நீங்கள் பிறருக்காக ஒதுக்குகின்ற நேரம்தான் என்பதை நான் அவரிடமிருந்துதான் அறிந்து கொண்டேன். என்னுடைய உடல் நல குறைவு எதுவாக இருந்தாலும் கூடவே அடுத்த கணம் அவருடைய அத்தனை அரசியல் வாழ்வில் நெருக்கடிகளில் என்னுடன் இருந்திருக்கின்றார். ஒருமுறை மஞ்சள் காமாலை நோய் வந்து நான் படுத்திருந்த போது எனக்காக அவர் முழு பத்தியம் இருந்தார். என்னுடைய பிறந்த நாளில் வாழ்த்திவிட்டு அமைச்சரவை கூட்டத்திற்கு தாமதமாக சென்றிருக்கின்றார். என்னுடைய எல்லா நடன அரங்குகளிலும் முதல் வரிசையில் வந்து அத்தனை வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அமர்ந்திருப்பார். என்னை கவிதை எழுதச் சொல்வதாகட்டும், என்னை ஒரு ஆசிரியர் பணிக்கு செல்வதற்கு உற்சாகப்படுத்தியதாகட்டும், அவர்தான் அதற்கு முழு முதல் காரணம். அது மட்டுமல்ல, எனக்கான அத்தனை தேவைகளையும் பார்த்து பார்த்து ஒரு அன்னையனைய பூர்த்தி செய்தவர் அவர்தான். என்னுடைய முதல் பிரசவத்தில் முழுக்க கூட இருந்தது மட்டுமல்ல, நான் சென்னைக்கு தடி குடித்தனம் வந்த பொழுது தானே எனக்கான சாமான்களை சுமந்து எடுத்துக்கொண்டு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கின்ற தந்தையை எந்த வார்த்தைகளில் நான் வர்ணிக்க முடியும்? இப்பொழுதும் என்னுடைய குழந்தைகளுக்கான இரவு முத்தத்தை நான் அவருடைய இதழ்களாலேயே பதிக்கின்றேன். இப்பொழுதும் என் நண்பர்களுக்கான கை குலுக்கல்களை நான் அவருடைய கரங்களாலேயே தெரிவிக்கின்றேன். இப்பொழுதும் என் சக பயணிகளுக்கான நேரத்தை நான் அவருடைய பெருந்தன்மையிலிருந்து தான் விட்டு தருகின்றேன். எல்லோருக்கும் புன்னகையை தருகின்ற எளிய மனிதர் தான். ஆனால் எனக்கான சிரிப்பில் மட்டும்தான் அக்கறையின் ஒரு சொட்டு தேனும் அதற்கான அன்பின் கனிவும் கூடுதலாக இருக்கும். எல்லோருக்கும் கண்ணீர் விடுகின்ற நெகிழ்வான மனிதர் தான். ஆனால் எனக்காக அவர் வடிக்கின்ற கண்ணீரில் மட்டும்தான் உயிரின் ஒரு சொட்டு அப்படியே அமுதமாக வெளிப்படும். முழுக்க முழுக்க எண்ணெய் தடவிக்கொண்டு என்னை துரத்தி வருகின்ற அந்த அப்பா திருமண நாளுக்கு முன்தினம் வரை தன்னுடைய தோளின் நெஞ்சில் என்னை படுக்க வைத்து இரவு தாலாட்டாக பாடல்கள் பாடி கதைகள் சொன்ன அந்த அப்பா, என்னுடைய அனைத்து வளர் இளம் பருவத்தின் பயங்களையும் சந்தேகங்களையும் ஒரு தாயாக ஆசானாக போக்கிய அந்த அப்பா, இப்படி எத்தனையோ விதமான நினைவலைகள் ஒவ்வொரு நாளும் அவருடன் எனக்கு உண்டு. வெண்ணிறமான காலடிகளை பார்க்கும் பொழுதும், நாதஸ்வர இசையை கேட்கும் பொழுதும், ரவை பணியாரத்தை பார்க்கும் பொழுதும்,
அப்பா என்கின்ற சிறு வலியுடன் கூடிய விம்மல் அல்லது கேவல் இல்லாமல் நான் அந்த இடத்தை விட்டு கடந்ததில்லை. வயோதிகம் தள்ளாடுகின்ற அவருடைய முதிர்ந்த பருவத்தில் அவர் எனக்காக செலவழித்த அத்தனை நிமிடங்களையும் அவருக்கு மறுபடியும் சொட்டு சொட்டாக அதிலிருந்து திருப்பி தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிறைவேறாத ஆசை. அந்த ஆசையை இப்பொழுதும் மகள்கள் அப்பாக்கள் முதுகை கட்டிப்பிடித்து பின்னால் செல்கின்ற மகள்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நினைத்துக் கொள்வேன். பத்திரிகைகளில் அப்பாக்களுக்கு என்று வருகின்ற இரங்கற் செய்திகளை பார்ப்பதற்கு கூடுதலாக நேரம் செலவழிக்கின்றேன். ஒரு நாளில் எந்த கணத்தில் எந்த நிமிடத்தில் அப்பா என் முன்பாக ஒரு நினைவாக, ஒரு சிரிப்பாக, ஒரு கண்ணீராக, ஒரு நேசமிக்க சொல்லாக வந்து நிற்பார் என்று சொல்ல முடியாது. எல்லா இடத்திலும் ஒரு புத்தகம் வாசிக்கும் பொழுதோ, ஒரு பயணம் செல்லும் பொழுதோ, புதிதாக ஒரு நட்பை சந்திக்க நேரும் பொழுதோ, துக்கமோ நடனமோ விருந்தோ எதுவாக இருந்தாலும் அப்பாவை அன்றி என்னுடைய தினங்கள் கடந்து சென்றது கிடையாது. நான் ஒரு அப்பா தலையணை வைத்திருக்கின்றேன். அப்பாவுக்கு சுற்றிலும் தலையணைகள் வைத்துக் கொண்டு படுப்பது பிடிக்கும். அவரது நினைவாக நான் விடுதிக்கு சென்ற பொழுது எடுத்து சென்றது ஒரு தலையணை தான். இப்பொழுதும் கூடவே வைத்திருப்பதும் சார்லி சென்ட் மணக்கின்ற வாசம் அடிக்கின்ற அவரது கைக்குட்டையில் அந்த தலையணையில் தான். அந்த தலையணையில் மட்டும்தான் என்னுடைய எல்லா வலிகள், வேதனைகள், நிராசைகள், எதிர்காலம் குறித்த பயங்கள், கேள்விக்குறிகள் அத்தனையும் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்று வரை எனக்கு உலகின் தலை சிறந்த பொக்கிஷமாக நான் எப்பொழுதும் பிரிய விரும்பாத பரிசு அப்பாவினுடைய அந்த தலையணை தான்.